Allahu 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 Allah Allahu 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 Allah Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah Rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin wal mu'minina wal muslimina kullihim ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-qadim wal furqanil majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa'budu Allaha wa la tushriku bihi shay'a wa bil walidayni ihsana wa bidhil qurba wal yatama wal masakin wal jari dhil qurba wal jari lil junubi was sahibi bil jambi wa binis sabil. Qala an-nabiy sallallahu alayhi wa sallam min sa'adatil muslimi al maskanul wasi'u wal jarus salihu wal markabul hani'u. Sadaqallahul aliyyul azim wa sadaqa rasulun nabiyyul karim wa nahnu ala dhalika minash shahidina wasyakirin walhamdulillahi rabbil alamin. அன்பிருந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதமிக்க ரஜப மாதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அதற்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு அழகான ஒரு ஹதீஸை இந்த ஜும்ஆவிலே நாம் நினைவு கூறுவோம். அந்த ஹதீஸை தழுவி அல்லாஹ் கூறிய அழகான வசனத்தையும் உங்களுக்கு முன்னால் ஓதி காட்டியிருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள்: நற்பாக்கியம் பெற்ற முஸ்லிம், நற்பாக்கியம் பெற்ற முஃமின் என்பதற்கு 3 அடையாளங்கள் அல்லாஹுவினால் அவர் அருளப்பட்டவராக இருக்க வேண்டும். 3 நியமத்துகள் கிடைக்கப்பட்டிருந்தால் அவர் சஆதத்தை பெற்றவர், நற்பாக்கியம் பெற்றவர் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 3ஐயும் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நாம் ரப்பிடத்திலே துஆ செய்வோம். யா அல்லாஹ், அந்த 3 நியமத்துகளையும் எங்கள் அனைவருக்கும் வழங்கிடுவாயாக. யாருக்கெல்லாம் நீ வழங்கி இருக்கிறாயோ அதை தாயிமன் காயிமன் நிலைத்திருக்க வைப்பாயாக. அந்த 3 நியமத்துகள் என்ன என்று பார்த்தால், ஒன்று அல் மஸ்கனுல் வாசிஉ, விசாலமான வீட்டை பெற்றிருப்பது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சென்னை மாநகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் விசாலமான வீட்டை எப்படி பெற முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். ஒரு சின்னதொரு 350 ஸ்கொயர் ஃபீட் கிடைத்தாலே பெரிய விஷயமாக இருக்கிறது. சென்னையிலே விசாலமான வீட்டுக்கு நாங்கள் இங்கே போவோம். வாடகைக்கு கூட கிடைக்காத ஒரு ஊராக இருக்கும் போது சொந்த வீட்டுக்கு நாங்கள் இங்கே போவோம். ஒரு சின்னதொரு இடத்திலே 5 குடும்பங்கள் குடியிருக்கின்றன. உள்ளே சந்துக்குள்ளே சென்று இன்னொரு சந்தை தழுவி பிறகு அந்த சந்து முட்டு சந்தாக போய் மோதி நின்று அதற்குள்ளே பார்த்தால் ஒரு சின்ன இடம், சின்ன தட்டி தட்டியாக கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே எத்தனை குடும்பங்கள் என்று கேட்டால் 8 குடும்பங்கள் என்கிறார்கள். அப்படிப்பட்ட இடத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது விசாலமான வீட்டை பெற்றிருக்க வேண்டும். அது முதல் அடையாளம் என்கிறார்களே, அது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் கேட்கலாம். யாரெல்லாம் இன்று விசாலமான வீட்டுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எடுத்த இடத்திலேயே இவ்வளவு விசாலமான வீட்டுக்கு சொந்தக்காரராக வரவில்லை. அவர்கள் பல்வேறு கஷ்டங்களை மேற்கொண்டிருப்பார்கள். அவர்களிடத்தில் பேட்டி எடுத்தால் தெரியும். அவர்கள் பட்ட கஷ்டங்களை கேட்டால் தெரியும். அவர்கள் வாடகை வீட்டிலே பட்ட கஷ்டங்களை கேட்டால் தெரியும். அவர்கள் சொல்லுவார்கள். அதையெல்லாம் தாண்டி ரப்பு என்றவர்களுக்கு விசாலமான வீட்டை தந்திருப்பார்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒது செய்து முடித்த மாத்திரத்தில் நீங்கள் ஷஹாதத் கலிமாவை சொல்லுங்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுங்கள். சுவனத்தின் 8 கதவுகளும் திறந்து கொள்ளும் உங்களுக்காக. சுவனத்தின் 8 கதவுகளும் திறந்து கொண்ட அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு துஆ செய்யுங்கள். அல்லாஹும்ம ஃபில்லி தம்பி வ வஸ்ஸிலி ஃபீ தாரி வ பாரிக் லி ஃபீ ரிஸ்கி என்று துஆ செய்யுங்கள். அல்லாஹும்ம ஃபில்லி தம்பி, யா அல்லாஹ் என் பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடுவாயாக. வ வஸ்ஸிலி ஃபீ தாரி, எனது வீட்டை கொஞ்சம் விசாலமாக்கி தருவாயாக. வீடு விசாலமாயிட்டா பத்தாது, அந்த வீட்டுக்குள்ள வாழ்ற வாழ்க்கைய வரக்கத்தாக ஆக்கி வைப்பாயாக என்று இந்த 3ஐயும் நீங்கள் கேட்க தவறாதீர்கள். இதன் மூலமாக உங்களது பாவங்கள் மன்னிக்கப்படும். உங்களுக்கு அல்லாஹ் சொந்த வீட்டை வழங்குவான், அல்லது நீங்கள் இருக்கும் வீட்டை விசாலமாக ஆக்கி தருவான். அந்த வீட்டுக்கான வாடகையை தருகின்ற அளவுக்கு சக்தியையும் தருவான். பிறகு அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கும் வாழ்க்கையிலே வரக்கத்தையும் செய்வான். உணவிலே, உடையிலே, குழந்தையிலே, பேரன்பத்திகளிலே, அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதிலே அனைத்திலேயும் அல்லாஹ் வரக்கச் செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, மிக சுருக்கமான வீட்டிலே வாழக்கூடியவர்கள் கூட அந்த வீட்டை விசாலமாக ஆக்கிக் கொள்வது எப்படி என்பதை நபி அவர்கள் சொல்லித் தந்தார்கள். ஏனென்றால் 99% நெருக்கடியான வீட்டில் தானே வாழுகிறோம். அல்லாஹ் ஒரு சிலருக்கு நியமத் செய்திருக்கிறான். வீடு விசாலமாக இருக்கும், வீட்டுக்குள்ளே யாரும் பெரிதாக இருக்க மாட்டார்கள், நபர்கள் குறைவாக இருப்பார்கள், வீடு விசாலமாக இருக்கும். அல்லாஹ் தருகின்ற நியமத் அது. சிலருக்கு பிள்ளைகளும் குட்டிகளும் நிறைய இருப்பார்கள், ஆனால் வீடு பார்த்தால் சுருக்கமாக இருக்கும். அல்லாஹ்வின் ஏற்பாட்டை யார் என்ன செய்ய முடியும்? ஆனால் அப்படி நெருக்கடியாக இருக்கிற வீட்டை கூட விசாலமாக ஆக்கி நீங்கள் சஆதத்துல் முஃமினிலே வந்திட முடியும், நற்பாக்கியம் பெற்ற முஃமின்களிலே வந்திட முடியும் என்று சொன்னபோது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அது எப்படி சாத்தியம் யா ரசூலல்லாஹ்? நெருக்கடியான வீட்டை விசாலமான வீடாக எப்படி ஆக்க முடியும்? உடனே நபி அவர்கள் சொல்லி தந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களது வீட்டுக்குள்ளே, உங்களது அறையிலே, நீங்கள் தங்கி இருக்கும் இடத்திலே தேவையற்ற வஸ்துக்களை எல்லாம் கழித்துக் கொண்டே இருங்கள், அந்த வீடு விசாலமாகிவிடும். தேவையற்ற வஸ்துக்களை எல்லாம் நீங்கள் நிரப்புகிற நேரத்திலே விசாலமான வீடு கூட சின்ன வீடாக, சிக்கலான வீடாக, சிரமமான வீடாக மாறிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை நாம் கவனத்தில் கொண்டு வாழ்ந்தால் இன்ஷா அல்லாஹ், என்னுடைய ஆசானவர்கள் சொல்வார்கள், நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டை சுத்தமாக வையுங்கள், அதை பராமரியுங்கள், உங்களது சொந்த வீட்டை போல அந்த வீட்டின் மீது கவனம் செலுத்துங்கள், அல்லாஹ் உங்களுக்கு சொந்த வீட்டை கொண்டு நசீபாக்குவான். இது வாடகை வீடு தானே, இது நம்ம வீடா, இதுக்கு நம்ம என்ன கவனிக்கிறது, காசு கொடுத்துதானே தங்குறோம், சும்மாவா தங்குறோம் என்றெல்லாம் 1008 காரணத்தை சொல்லி அந்த வீட்டை படாதி வீடாக ஆக்கி, அந்த வீட்டை ஒரு பேய் வீடு போன்று, அதை ஒரு பூத்து பங்களாவை போன்று ஆக்கி மீண்டும் அந்த வீட்டை ஒப்படைக்கிற நேரத்தில் அந்த வீட்டுக்குரியவன் வீட்டை என்ன பாடுபடுத்தி விட்டார்களே அல்லாஹ் என்று சொல்லும் அளவுக்கு அந்த வீட்டை ஆக்கி விட்டு சென்றால், இது போன்று 99 வீட்டை நீ மாறினாலும் கூட சொந்த வீட்டை பெற முடியாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே எந்த வீட்டை அல்லாஹ் நமக்கு விளக்கி இருக்கிறானோ அந்த வீட்டை மதிக்க வேண்டும், அந்த வீட்டில் தேவையற்ற வஸ்துகளை எல்லாம் கழிக்க வேண்டும், அந்த வீட்டை நியமத் செய்ததாக கருத வேண்டும், அந்த வீட்டை மிக விசாலமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சுத்தபத்தமாக வைத்துக் கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு சொந்த வீட்டை கொடுத்து நம்மை மிகவும் சந்தோஷப்படுத்துவான் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இது சஆதத்திலே இது முதல் விஷயம். 3லே முதல் விஷயத்தை சொல்லி இருக்கிறேன். 2வது விஷயம் என்ன? அல் ஜாரு சாலிஹு, பக்கத்து வீட்டுக்காரர் சாலிஹான மனிதராக அமைவது. பக்கத்து வீட்டுக்காரர் நமக்கு எந்த வகையான உபகாரமும் செய்ய வேண்டியதில்லை, உபத்திரியங்கள் இல்லாமல் இருந்தாலே போதுமானது. பக்கத்து வீட்டுக்காரர் எப்படி அமைய வேண்டும்? கிதாபிலே பார்க்கிறோம். அபூ ஹம்ஸா சுக்கரி ரஹ்மத்துல்லாஹி,
அபூ ஹம்சா சுக்கரி, சர்க்கரையா இருப்பார். அதனாலதான் அவருக்கு சுக்கரின்னு பேர் வச்சிருக்காங்க. அபூ ஹம்சா சுக்கரி ரஹ்மத்துல்லாஹி, சர்க்கரையாக வாழ்ந்தவர். சில பேர் சர்க்கரையா பேசுவாங்க, ஆனா நடத்தை சர்க்கரை மாதிரி இருக்காது. ஆனால் இவரோ சர்க்கரையாகவே வாழ்ந்திருக்கிறார். அபூ ஹம்சா சுக்கரி ரஹ்மத்துல்லாஹி. யகூதிகள், முஷ்ரிக்கீன்கள் எல்லோரும் இருக்கிற பகுதியிலே நடுமத்தியிலே அவரது வீடு இருந்திருக்கிறது. கொஞ்சம் கடன் பட்டு விட்டார்கள். உடனே அந்த கடனை அடைப்பதற்கு வகையில்லாமல், வழி இல்லாமல் அந்த வீட்டை விற்று விடலாம் என்கிற முடிவுக்கு வந்தார். அது அப்படியே கசிந்தது. வீடு விற்பனைக்காக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்று கசிகிறது. அது அப்படியே யூதர்களுக்கு மத்தியிலே, முஃமின்கள் மத்தியில் அல்ல, முஸ்லிம்கள் மத்தியில் அல்ல, முஷ்ரிக்கீன்களுக்கு மத்தியிலே, யூத கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே கசிகிறது. நடுமத்தியிலே அபூ ஹம்சா சுக்கரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களது வீடு. அந்த விஷயம் கசிந்த போது அந்த ஊரில் உள்ள பெரிய மனிதர்கள் எல்லாம் ஒன்று கூடி அபூ ஹம்சா சுக்கரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த வீட்டை விற்பனைக்காக வேண்டி பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு என்ன ஆனதோ தெரியவில்லை. நேரடியாக போய் விசாரிப்போம் என்று ஊர் பெரிய மனிதர்கள் எல்லாம் வந்து ஒன்று கூடி, அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு இறைவன் கருணை காட்டுவானாக, என்ன ஆனது உங்களுக்கு, ஏன் இந்த வீட்டை விற்கலாம் என்று நினைக்கிறீர்கள்? இந்த மஹல்லாவை விட்டு நீங்கள் போய்விட்டால் எங்களுக்கு அருளப்படுகின்ற அத்தனை அருளும் உங்களால் தான் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் காலை நேரத்திலே தஹஜ்ஜுதிலே எழுந்து நீங்கள் தொழுது கொண்டிருக்கிறீர்கள், குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கிறீர்கள், திக்ர் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை சந்திப்பதற்காக வேண்டி எங்கெங்கிருந்தோ நல்ல நல்ல மனிதர்கள் எல்லாம் வந்து போகிறார்கள். அவர்கள் வந்து போவதும் நீங்கள் செய்கின்ற நல்ல அமல்களின் மூலமாகத்தான் ரப்பினுடைய தண்டனையே இந்த பக்கம் இறங்காமல் இருக்கிறது. நீங்கள் இங்கிருந்து சென்று விட்டால் எங்களது நிலை என்னாவது என்று யூதர்கள் சொல்லும் அளவுக்கு அவர் வாழ்ந்திருக்கிறார் என்றால் அந்த மனிதருக்கு பெயர் தான் ஜாருன் சாலிஹ். அந்த மனிதருக்கு பெயர் என்ன? சாலிஹான அண்டை விட்டார். அந்த யூதர்கள் எல்லாம் சேர்ந்து, கிறிஸ்தவர்கள் எல்லாம் சேர்ந்து, முஷ்ரிக்கீன்கள் எல்லாம் சேர்ந்து சொன்னார்களாம், உங்கள் மீது எவ்வளவு கடன் இருக்கிறது, அந்த கடனை நாங்கள் அடைப்போம், அந்த கடனை நாங்கள் மீட்டி தருவோம். நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, இந்த வீட்டை விற்க வேண்டும் என்கிற எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் எங்களுக்கு வேண்டும், நீங்கள் இங்கே இருக்க வேண்டும். நீங்கள் குடியிருப்பதின் மூலமாகத்தான் நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம். நீங்கள் செய்கின்ற பிரார்த்தனையில் தான் எங்களது வியாபாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அழுகின்ற அழுகையினால் அல்லாஹ் இந்த இடத்திற்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறான், அவனது தண்டனையை இறக்காமல் இருக்கிறான். நீங்கள் இங்கிருந்து போகலாமா என்று சொல்லும் அளவுக்கு அவர் வாழ்ந்தார் என்றால், அப்படிப்பட்ட ஒரு சாலிஹான மனிதர் நமக்கு அருகாமையில் கிடைக்க வேண்டும். அப்படி கிடைத்தால் மிகப்பெரிய பாக்கியம். இரவு நேரத்திலே மகரிபுக்கு பிறகு குழந்தை அழ ஆரம்பித்தால் அழுகை நிற்பதே இல்லை. அவ்வளவு கடுமையான அழுகை. காரணம், வீடு முழுக்க இருட்டு. அந்த இருட்டுக்கு ஒரு தீபம் ஏற்றுவதற்கு கூட அவர்களிடத்தில் வசதி இல்லை. அவ்வளவு வறிய நிலையில் இருக்கின்ற ஒரு குடும்பம். பக்கத்திலே ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தினந்தோறும் ஒரு மெழுகுவர்த்தியை எவருக்கும் தெரியாமல் அங்கே கொண்டு போய் ஒட்டி வைத்து விட்டு வருவார்கள். அந்த வெளிச்சம் உள்ளே போன மாத்திரத்தில் குழந்தை அழுகை நின்றுவிடும். உடனே ஒரு நாள், யார் இந்த வெளிச்சத்தை வைப்பது என்று கொஞ்சம் ஓரமாக ஒளிந்திருந்து பார்க்கிறார்கள். ஹஜ்ரத் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வைப்பதை பார்த்ததோடு அந்த கணவனும் மனைவியும் பேசிக் கொண்டார்களா, எப்பொழுது ஜுனைத் அவர் ஏற்றுக்கொண்ட ஈமானின் ஜோதி நமது வீட்டுக்குள்ளே வந்து விட்டதோ, இனியும் நாம் குஃப்ரிலே இருக்கக்கூடாது, இனியும் நாம் ஷிர்கிலே இருக்கக்கூடாது. நமது குழந்தையின் அழுகை நின்றதை போல நம்முடைய வாழ்க்கையிலே ஜோதி வந்து விட்டது, நமது வாழ்க்கையிலே வெளிச்சம் வந்து விட்டது. எனவே நாம் இதற்கு பிறகும் ஷிர்கிலே இருக்கக்கூடாது என்று ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கரத்திலே ஈமான் கொண்டார்கள் என்று சொன்னால், அந்த மனிதர் தான் ஜாருன் சாலிஹன். இந்த ஜாருன் சாலிஹன் நமக்கு அமைந்து விட்டால், அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வல் ஜாரிதில் குர்பா வல் ஜாரில் ஜுனுபி வஸ்ஸாஹிபி பில் ஜம்பி வபிஸ் சபீல். அல்லாஹ் என்ன அழகாக சொல்கிறான். பக்கத்து வீட்டுக்காரன் மட்டும்தான் பக்கத்து வீட்டுக்காரன் அல்ல, உனக்கு பக்கத்திலே அமர்ந்திருப்பவரும் உன் பக்கத்து வீட்டுக்காரர் தான். உன் பக்கத்திலே ஒரு மஜ்லிஸிலே நமக்கு அருகாமையில் ஒருவர் அமர்ந்திருந்தால் அவரும் நமது பக்கத்து வீட்டுக்காரர் தான்.
சஃபரிலே பிரயாணத்திலே நாம் போகிற போது நமக்கு அருகாமையில் உள்ள சீட்டிலே ஒருவர் அமர்ந்திருந்தால், அல்லது ரயிலிலே பயணிக்கிற நேரத்தில் நமக்கு மேலே ஒருவர் உறங்குகிறார், நமக்கு கீழே ஒருவர் உறங்குகிறார், அக்கம் பக்கத்திலே உறங்குகிறார், அவர்கள் எல்லாமே நமது அண்டை வீட்டுக்காரர்கள் தான். அவர்களும் சாலிகாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு நாம் சாலிகாக இருக்க வேண்டும், நாம் அவர்களுக்கு நனவை நாட வேண்டும். நமக்கு மிக அதிகமான இருமலாக இருக்கிறது என்றால் அந்த இருவலினால் பக்கத்தில் உள்ளவருக்கு இடைஞ்சல் வந்து விடக்கூடாது. நமக்கு பேச வேண்டும் என்று தோன்றுகிறது, ஆனால் அவர்கள் தூங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நம்முடைய கூட்டாளியோடு கொட 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 என்று பேசி அவரது தூக்கத்தை கெடுக்கின்ற மனிதனாக நாம் இருக்கக்கூடாது. நாம் ஜன்னல் ஓரத்திலே நமக்கு சீட்டு கிடைத்து விட்டது என்பதற்காக ஜன்னலை திறந்து வைத்து முழு காற்றையும் நான் அனுபவிக்க வேண்டும் என்கிறார். ஆனால் பக்கத்தில் உள்ளவர் சொல்கிறார், நான் ஜுரத்திலே இருக்கிறேன், சுவாசப்பட்டால் எனக்கு ஆகாது என்கிறார். என்றால் அந்த ஜாரும் சாலிகளை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அண்டை விட்டார் அவர் சாலிகான மனிதனாக இருப்பது சஹாதத்துல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் அவன் சஹாதத்தாக இருக்கிறான், நற்பாக்கியம் பெற்றிருக்கிறான் என்பதற்கு அடையாளம் என்கிறார்களே. கபரில் கூட நமக்கு அருகாமையில் உள்ளவர் நல்லவராக அமைதல் என்பது மிகப்பெரிய பாக்கியம். நமக்கு அருகாமையில் உள்ளவர் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவராக இருந்தால் நாம் அல்லாஹ்வின் ரஹ்மத்தையே பெற்றாலும் கூட பக்கத்து அறையிலே ஒருவரை அடியோ என்று அடிக்கப்பட்டால் அதிலே பாதி நம் மீது விழுந்தது கொண்டுதானே இருக்கும். அவரை தண்டிக்கிற நேரத்தில் நமது உள்ளம் திடுக்கத்தானே செய்யும் பெரியவர்களே. எனவே கபரிலும் கூட நமக்கு அருகாமையில் வரக்கூடியவர் ரஜுலுன் சாலிஹாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவராக, நல்ல மனிதராக, ஆனால் அதுவும் கூட சஹாதத்துல் முஸ்லிம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது நியமத்தாக சொல்கிறார்கள். என்ன நியமத் தெரியுமா? அதுவும் சஹாதத். அல்லாஹ் அதையும் நமக்கு தந்தருள்வானாக. அந்த சஹாதத் என்ன? அல் மர்கபுல் ஹனீஹு. நீங்கள் வைத்திருக்கின்ற வாகனம், அந்த வாகனம் உங்களது சொல் பேச்சு கேட்டு நடக்கும் வாகனமாக அமைந்து விடுவது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காலத்திலே ஒட்டகங்கள், அந்த காலத்திலே குதிரைகள், அதை நம்பி பயணம் செய்வார்கள். திடீரென உட்கார்ந்து கொள்ளும் ஒட்டகம் எழுந்திருக்கவே செய்யாது, எப்பொழுது எழுந்திருக்கும் என்றும் தெரியாது, அதை எழுப்புவதற்கான யுக்திகளும் இருக்காது. இரவு இருட்டிக் கொண்டே வரும், அடடா இருளாகிவிட்டதே, இது எழுந்திருக்க மறுக்கிறதே, எப்படிடா போவது என்று அவனது பயணம் என்ன பாடுபடும். நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களது சொல்லுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து உங்களை எங்கே போய் சேர வேண்டுமோ அந்த மன்சில மக்சூதை அடைகின்ற வரையிலும் உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைக்கின்ற ஒரு வாகனத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அது மிகப்பெரிய சஹாதத். அது மூன்றாவது சஹாதத். ஒரு முஃமின் நற்பாக்கியம் பெற்றவன் என்பதற்கான மூன்றாவது அடையாளம் என்றார்கள். அன்றைய தினம் ஒட்டகமாக இருந்தது, அன்றைய தினம் குதிரையாக இருந்தது, இன்றைய தினம் பைக்காக இருக்கிறது, 4 வீலராக இருக்கிறது, 2 வீலராக இருக்கிறதே. இங்கே இந்த சட்டம் பொருந்துமா ஹஸ்ரத் என்றால் நிச்சயம் பொருந்தும் என்கிறார்கள். நமக்கு இன்றும் பொருந்தும். நாம் வைத்திருக்கின்ற வாகனம் மோட்டார் வாகனங்களாக இருந்தாலும் கூட எந்த ஃபால்ட்டும் இல்லை, கிளீனா இருக்கு, அப்படியே புதுசா இருக்கு, அப்படியே கச்சிதமா இருக்கு. ஆனா ஸ்டார்ட் மட்டும் ஆக மாட்டேங்குது. இவரும் என்னென்னமோ செய்து பார்க்கிறார், உருட்டி பார்க்கிறார், புரட்டி பார்க்கிறார், முன்னால் தள்ளுகிறார், பின்னால் தள்ளுகிறார், என்னென்னமோ செய்கிறார். ஆனால் ஸ்டார்ட் ஆகவே மறுக்குது, ஸ்டார்ட் ஆக மாட்டது. நேரம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. அடடா நீ கொத்துபா ஓதிடுவாங்களே, அடடா நிக்கா முடிஞ்சிருமே, அடடா தாவத் செலுத்த கைசா ஜாவும், அடடா தாவத்துக்கு நேரமாச்சே, கொத்துபா ஓதிருப்பாங்களே, துவா ஓதிருப்பாங்களே, இந்த வண்டியை நம்பித்தானே கடைசியில புறப்பட்டேன். மனிதன் அப்படித்தானே நம்புகிறான். எனது வண்டி எப்படிப்பட்ட வண்டி? சூப்பர் ஃபாஸ்ட். ஒரு உதச்சுன்னா 5வது நிமிஷம் அங்க இருப்பேன்னு சொன்னான் போன்ல. இப்பதான் கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன், அகலே 5 மினிட் में तुम्हारा पास रहूंगा. 10 நிமிஷத்துல உங்கள்கிட்ட, 5 நிமிஷத்துல உங்கள்கிட்ட. எது சொல்றது இல்லை, இன்ஷா அல்லாஹ் சொல்றதே இல்லை, அல்லாஹ் நாடினான் சொல்றது இல்லை. உடனே வண்டி அவனுக்கு சோதனையாக மாறி விடுகிறது.
ஆனா எல்லா நிகழ்ச்சியும் முடிஞ்ச பிறகு சும்மா எதற்கு முயற்சி பண்ணி பார்க்கலாமே சொல்லி டபக்கர் அடிக்கணும் ஸ்டார்ட் ஆயிடுது. இவ்வளவு நேரம் எப்பா நீ ஸ்டார்ட் ஆகல, நீ என்ன ஓத வேண்டுமோ அதை ஓதவில்லையே என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், நீங்கள் வாகனத்தை எடுக்கின்ற போது நீங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜபில்தஹா அலை, வ நஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபில்தஹா அலை, அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபீஹா. யா அல்லாஹ், இந்த வாகனத்தை எந்தெந்த கைருக்காக நீ படைத்தாயோ அந்த கைரை எல்லாம் உன்னிடத்தில் கேட்கிறேன். இந்த வாகனத்தில் எனக்கு என்னென்ன தீங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த தீங்கிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். இந்த வாகனத்திலே எனக்கு நீ பறக்கச் செய்வாயாக என்று நீங்கள் கேட்டுவிட்டு அந்த வாகனத்தை பிஸ்மில்லா என்று சொல்லாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதீர்கள். அப்படி நீங்கள் பிஸ்மில்லா என்று சொல்லி ஸ்டார்ட் செய்தால் அது உடனே ஸ்டார்ட் ஆகிவிடும். அது மட்டுமல்ல, நீங்கள் பிஸ்மில்லா சொன்னதற்காக ஒரு மலக்கை உங்களுக்கு பின்னால் அல்லாஹ் அமர வைத்து உங்களை கொண்டு போய் சேர்க்கின்ற இடத்திலே பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்ப்பான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இதை பல தடவை சொல்லி இருக்கிறேன். இந்த நிகழ்வை ஒரு இடத்திலே ஒற்றைப்படை இரவிலே பயானிலே சொன்னேன். இதை பயான் முடிந்த பிறகு ஒருவர் வந்து கேட்டார், அதுல பிஸ்மில்லா சொன்னா பின்னால மலக்கு வந்து உட்கார்றாரு, நீங்க சொன்னீங்க. நான் என் பீவிய பின்னால உட்கார வச்சு கூட்டிட்டு போகும்போது நான் பிஸ்மில்லா சொன்னா மலக்கு எங்க உட்கார்ந்து இருப்பாரு? மலக்கு அமருவதற்கு ஒரு சீட்டு தேவையா? அவர் நம்மோடு பயணிப்பதற்கு சீட்டு தேவையில்லை. நமக்கு பின்னால் நமது மனைவி, மக்கள், குடும்ப சகிதமே போனாலும் கூட நம்மை வழிநடத்துவதற்கு மலக்கை அல்லாஹ் ஏற்பாடு செய்வான். அந்த மலக்கின் மூலமாக ஆக்சிடென்டில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பை தருவான். அந்த மலக்கின் மூலமாக எந்த பள்ளத்திலும் சிக்கிக் கொள்ளாமல் பாதுகாப்பான். அந்த மலக்கின் மூலமாக சென்றடைய வேண்டிய இடத்துக்கு செல்லும் போது எந்த அசௌகரியங்களும் ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாப்பான். சரி, ஒருவர் பிஸ்மில்லா சொல்லவில்லை என்றால் என்ன ஆகும் என்று கேட்டதற்கு சொன்னார்கள், உங்களுக்கு பின்னால் ஷைத்தான் அமர்ந்து கொள்வான், உங்களது சிந்தனையை வெளியெடுப்பான். ஹதீஸிலே இப்படியே வருகிறது, நீங்கள் வாகனத்தில் அமர்ந்திருக்கும் போது பின்னால் ஷைத்தான் அமர்ந்து கொள்வான். அவன் உங்களது சிந்தனையிலே பழைய காலத்து நிகழ்வுகளை எல்லாம் ஞாபகப்படுத்துவான். அதை நீங்கள் சிந்தித்துக் கொண்டே போகிற நேரத்தில் எதிர்த்தரப்பில் வருகின்ற லாரியை நீங்கள் கவனிக்க மாட்டீர்கள், எதிர்த்தரப்பில் வருகின்ற வாகனத்தை கவனிக்காமல் போய் மோதி விடுவீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நமது வாகனம் நமக்கு கீழ்ப்படிந்த வாகனமாக இருப்பது அது சனாதத்துல் முஸ்லிம். முஸ்லிமுக்கு அல்லாஹ் நற்பாக்கியம் செய்திருக்கிறான் என்பதற்கு அடையாளம். நபி அவர்கள் சொன்னார்கள், வாகனம் மட்டுமல்ல, நீங்கள் வாழுகின்ற உங்களது வாழ்க்கையின் இல்லால் உங்களுக்கு துணையாக வந்த மனைவி நல்லால் அவளுக்காகவும் நீங்கள் இதே துஆவை தான் ஓத வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களது மனைவிக்கு அருகாமையில் நீங்கள் செல்லுகின்ற போது நீங்கள் இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள். காரணம், இன்றைய தினம் மிக மகிழ்ச்சியான தினமாக இருக்கிறது, கல்வுக்கு நிம்மதியாக இருக்கிறது. இன்று மனைவியிடத்தில் போய் நிறைய பேசணும், பல கற்பனைகளோடு கணவன் செல்லுவான். அங்கே சென்றால் வல்லு வல்லுன்னு முகத்தை வச்சுக்கிட்டு இப்படி இருப்பான். அன்றைய தினம் அவனுக்கு எப்படி கழியும் நினைத்து பாருங்கள். ஏன் கத்தீஜா ஒரு மாதிரியா இருக்கிற, வேற எப்படி இருப்பாங்க என்று சொல்லுவான். ஏன் இதுக்கு என்ன ஆச்சு, உனக்கு என்ன ஆகணும் என்று கேட்பான். அன்றைய தினம் நரகமா கழியும், நீ சுவனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து செல்லுவாய். ஆனால் அன்றைய தினத்தை, அன்றைய இரவை அவள் நரகமாக ஆக்கி விடுவாள். எனவே தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே பீடை என்பது கிடையாது, பீடை என்பது கிடையாது. அப்படி பீடை என்பது இருக்குமானால், அப்படி இருப்பதற்கு தகுதியாகுமானால் 3 விஷயத்திலே இருக்கலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது ஆயிஷா கோபத்துக்கு வந்துட்டாங்க. ரலியல்லாஹு அன்ஹா, அது எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம் சொல்லி, அப்படி என்ன நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள், பீடை என்பதே கிடையாது, அப்படி இருக்குமானால் பெண்ணிடத்திலே இருக்கலாம் சொன்னாங்க. அது எப்படி பெண்ணிடத்தில் இருக்கலாம் நீங்க சொல்லலாம்? நான் இருக்குன்னு நான் சொன்னேன், இருக்கிறதா இருந்தா இருக்கலாம் சொன்னேன், தவிர இருக்குதுன்னு சொல்லல என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஒரு பெண்ணிடத்திலே பீடை இருக்கலாம், அல்லது நீ தங்கி இருக்கும் வீட்டிலே உண்டாகலாம், அல்லது நீ பவனிக்கின்ற வாகனத்திலே பீடை ஏற்பட்டு விடலாம் என்றார்கள். இந்த மூன்றுக்குமாக சேர்த்து நபி அவர்கள் சொல்லித் தந்த துஆதான் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜபில்தஹா அலைஹி. யா அல்லாஹ், இவளை எனக்கு மனைவியாக ஆக்கி வச்சிருக்கிறாய், இவளிடத்தில் என்னென்ன நலவுகள் இருக்கிறதோ அந்த நலவுகளை உன்னிடத்தில் கேட்கிறேன். இவளிடத்தில் என்னென்ன தீங்குகள் எனக்கு இருக்கிறதோ அந்த தீங்கிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். இந்த மனைவியிடத்திலே எனக்கு நீ பறக்கச் செய்வாயாக. இந்த மனைவியின் மூலமாக நான் பெரும் சந்தோஷத்தை பெறுவதற்கான வாய்ப்பாக நீ ஆக்கி வைப்பாயாக. என்னுடைய முன்னேற்றங்களுக்கு இவளை தடையாக ஆக்கி விடாதே, என் முன்னேற்றங்களுக்கு இவளை காரணமாக ஆக்கிவிடுவாயாக. இந்த வீட்டை, இந்த வீட்டில் உள்ள உறக்கத்தை, இந்த வீட்டில் உள்ள வாழ்க்கையை நீ ஹைராக ஆக்கி தருவாயாக. இந்த வீட்டிலே எனக்கு என்னென்ன நஷ்டம் ஏற்பட வேண்டும் என்று நீ எழுதியிருக்கிறாயோ அதிலிருந்து எனக்கு பாதுகாப்பு தருவாயாக. இந்த வாகனத்தில் உள்ள ஹைரை எனக்கு தருவாயாக. இந்த வாகனத்தின் மூலம் எனக்கு என்னென்ன தீங்கு நிகழும் என்று நீ எழுதியிருக்கிறாயோ அந்த தீங்கிலிருந்து எனக்கு பாதுகாப்பு தருவாயாக என்று ஒரே துஆவை இந்த மூன்றுக்கும் ஓத சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். ஆக இந்த மூன்று நியமத்துகளையும் 100% பெற்ற முஃமின்களாக, முஸ்லிம்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. விசாலமான வீட்டுக்கு சொந்தக்காரர்களாக ஆக்குவானாக. பக்கத்து வீட்டுக்காரரை சாலிஹான பக்கத்து வீட்டுக்காரராக ஆக்கி தருவானாக. மூன்றாவது, நாம் வைத்திருக்கும் வாகனத்தை, அதே வீடாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், நாம் வாழுகின்ற வாழ்க்கை துணைவியாக இருக்கலாம், அவரை நமக்கு சாதகமானவளாக, நம்முடைய உணர்வுகளை புரிந்து நடக்கக்கூடிய ஒரு அழகான வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்கி நம்மை சஆதத்தை பெற்ற முஸ்லிம்களிலே ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.